ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மேலே ஏறு நிஷா இங்கே இப்படியே படி மேலே ஏறுங்க. தியா கீழே விழுந்துருவேன். இங்கே கீழே வாங்க இப்படி படியில் ஏறுங்க. இங்கே பாரு நிஷா, கல்லில் எப்படி சக்கரம் செஞ்சுருக்காங்க பாரு. இது ஆக்சுவலாக வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. என்ன ஊர் சொல்ல நிஷா? புன்னாண்டார் கோயில். எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தியா, மலையை குடஞ்சி. வா பாப்பா. இது ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்தியா இல்லையா? எப்படி இருக்குது கோயில்? ஆனால் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. தியா இங்கே முடியா, சீக்கிரம் முடியா. இங்கே வந்து பாருங்க, இங்கே முடியா வந்து பாருங்க. வா, கோயில் இப்போ பூட்டி இருக்குங்க. அங்கே பாரு பாப்பா, மேலே பாரு பாப்பா, மேலே பாரு, அந்த செவத்து மேலே கூடு கட்டியிருக்க. அப்புறம் வா பாப்பா, மலை மேலே ஏறிட்டு விடுவோம். சுற்றி பார்த்துட்டு வருவோம். வா, ஆக்சுவலாக ஒரு சூப்பரான பிளேஸு. வந்தால் நல்லா சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். என்னன்னு சார், நல்லா அமைதியாக இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இது கல் மண்டபம், வெறும் தூணு தான். இது வந்து கோயில் தான், ஆனால் வந்து மலையை குடஞ்சி கட்டியிருக்கிற கோயில். இங்கிட்டு வாங்க ராஜாக்களா, இங்கிட்டு போங்க. இங்கிட்டு பாதை இந்த பக்கம், அங்கே பாதை இருக்கா? என்னமோ சாமி இது இருக்குன்னு சார். ஏய் ஜிஞ்சார், அப்படியே போங்க. அங்கிட்டு தான் படி இருக்குல்ல. ஏய், வழி இருக்கா பாப்பா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் என்னன்னு தெரியல எப்படின்னு. நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வர்றோம். பாப்பா அம்மாவை கையை பிடிச்சிக்கணும். இங்கிட்ட ஒன்றும் இல்லை. அது இது பேசிக்காக வந்து இது இந்த மலையை குடஞ்சி தான். இந்த இங்கே அங்கிட்டு உள்ளதெல்லாம் வந்து சும்மா கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் அந்த கருவறை வருதுல்ல. இல்லை மலையெல்லாம் குடையில ஜாயிண்ட். அதான் இது மலை மேலே இருக்கு. இல்லை, கருவறை வந்து இது குடவரை கோயில் எங்கே இருக்கு? ஆமாம் நீ சார், இங்கே பாருங்க, ஓட மாதிரியெல்லாம் இருக்கு. ஆமாம் நீ, அங்கே ஒரு கோயில் இருக்கு. நட சூப்பராக இருக்கா கோயில், செம்ம ஜாலி தான் உனக்கு. அது என்ன அது? சே, எங்கே காமி? கோவாப்பழம் போ, அதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு. கோவக்காய். நீ சார், உங்கள் கோயிலை பார்த்தா எந்த கோயில் ஞாபகம் வருது? நீ அந்த இதுக்கு போனோம்ல, பருவதமலை இல்லை, நார்த்தாமலை, அந்த கோயில். பாப்பாவை பிடிச்சி. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினாங்கல்ல, அந்த கோயிலுக்குள்ளே கல் பூரா இங்கே இருந்தால் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த பகுதியிலேருந்து. அப்பா, சரியான வெயில். நானும் எதுவும் இந்த இடத்துல ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சேன். சும்மா ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் வெளியிலேருந்து பார்க்கையில். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா கோயில் எப்படி இருக்கு யானி சார்? எங்கடி சவுண்டு கேட்குது ஏதோ? டிங் சர்ச்சில்லையா? இங்கே ஒரு கோயில் இருக்குது. அப்போ இன்னொரு கோயில் இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிவன் கோயில் வேறு. கோயிலை 12 மணிக்கு முன்னாடியே சாத்திடுறாங்க. காலையிலேருந்து திறந்தாங்களா என்னன்னு தெரியல. அந்த அண்ணன் திட்டிட்டு போகிறாரு, பராமரிப்பு இல்லை கோயில் அப்படின்னு. பராமரிப்பாக தான் இருக்குது, அதுக்காக சாமி கும்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க. பத்தி சூடமெல்லாம் கொளுத்தி வச்சுருக்காங்க. அப்படியே எடுத்து பூசிக்கங்க, தீயாவுக்கும் பூசி விடு. அங்கே ஒரு கோயில் இருக்குங்க, இங்கே ஒரு கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. 1958லேயே வந்து தொல்பொருள் ஆய்வில் வந்து பாரம்பரிய சின்னம்னு அங்கீகரிச்சிருக்காங்க. சுடுதாண்டி மயில நிழலில் போயிடல. இங்கிட்டு வா, நிழல் இருக்குது பாரு. சுடுதாண்டி அவங்களுக்கு அந்த நிழலில் போயிடல. ஓடு. அப்படி நிழல் நின்னுங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனப்போவும் ஒசூரில்
இதே கதை தான், சூடு தாங்கலை. அப்போ தியாவை கையில் தூக்கிட்டாவது போகிற அளவுக்கு இருந்தா 1 வயசு. பாப்பா கீழே விழுந்து அடி போட்டுரும். சரி, எப்படி இருக்குது கோயில்? பிடிச்சிருக்கா பாப்பா? ஆ, கோயிலே தரல, சும்மா மலையில் கொண்டாந்து கோயில் நல்லா இருக்கான்னா என்னக்கா சொல்லுவாங்க. இறங்கிடுவா. பாப்பாக்கு மூக்க சிந்தி விடு. இதுக்கு போனோம் ஞாபகம் இருக்கா நிஷா? நாமக்கல்லில் ஒரு கோட்டைக்கு கொல்லிமலையெல்லாம் போயில ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம்ல, நாமக்கல் கோட்டைக்கு போனோம் ஞாபகம் இருக்கா? ஒரு தர்காவும் இருந்துச்சு. இது அந்த நாமக்கல் கோட்டை அந்த மேலேயும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதில் கோட்டையெல்லாம் இருக்கும், சுற்றிலும் காம்பவுண்டு சுவர் மாதிரி. இது ஃப்ரீயாக விட்ருக்காங்க. நிஷா இங்கே வந்திருக்கியா ஏற்கனவே? நிஷா ஃபஸ்ட்டு தடவை வந்திருக்கா. ஆனால் இந்த வழியாக நிறையா தடவை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு தடவை வந்திருக்கா. இங்கே பக்கத்தில் நாங்கள் இந்த கோயிலுக்கு போனோம், வீரமாகாளியம்மன் கோயில், பெரம்பூர் வீரமாகாளியம்மன் கோயில். அங்கேருந்து இங்கே ஒரு 7 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த கோயில் கோபுரம்லாம் தெரியுதுல்ல நிஷா? அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஷா பிடிச்சிருக்கா? சரி, பார்த்து ரசிக்க வேண்டியது தான், பார்க்காதவரெல்லாம். பாப்பா பொம்மை வாங்கி கட்டிய பொம்மை கடை இருக்கா அந்த கோயிலில்? ஒரு மலையை வேணால் பேச்சு எடுத்துருப்பா தான் பொம்மை. நடங்க, எனக்கு வயிற்ற புசி, இது காலையில் சாப்பிட வரல. நான் மட்டும் கொட்டிக்கிட்டு வந்தேனா தெரியலையே நீ என்னென்ன சுடுது பாப்பா. ஓடிடுங்க நைஸாக, அந்த நிழலுக்கு ஓடிடுங்க 2 பேரும். திடுன்னு ஓடிடாதீங்க, கீழே இறங்கி அப்புறமா ஓடுங்க. அந்த சவத்து ஓரத்துக்கு ஓடிடுங்க. சுடுதுமா. அப்போட வந்த வெயில் மழை சூடு எல்லாத்தையும் தாங்கணும், சரியா? தாங்க முடியாம வீட்லயே நான் வரலடா, நீங்களே போயிட்டு வாங்க. சரணி எங்கே கிளம்பணும் வரவே மாட்டான். அவன் நேரம் ஜாலியாக இதுக்கு போயிருந்துருப்பான், பொங்கல் சோறும் புளி சோறும் போடுவாங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலில் அன்றைக்கி அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த அன்னதான சாப்பாடுக்கு அவனும் அவங்க அப்பையும் கிளம்பியிருப்பாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. என்ன ராஜா உட்காந்துட்டீங்க 2 பேரும்? நல்ல இந்த இடம் இருக்குல்ல நிஷா, இந்த கருவறையெல்லாம் இதை குடஞ்சி தான் கட்டியிருக்காங்க. சிவலிங்கமே உள்ளே தான் இருக்கும். இந்த மலைக்கு கீழே தானே இருக்குது. இப்போ நம்ம நடந்து போனப்போ இந்த மலைக்கு கீழே தானே இருக்குது. அந்த கோபுரம் இருக்கு பாருங்க. அதுக்குன்னு அது இல்லை, இதுலயே கோபுரம். அந்த கோபுரத்துக்கு நேரம் கட்டியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை வெயில் ஒடியாங்க போ, ரெஸ்ட் எடுப்போமா? ஐயா அழுக்கில் படுக்கிறேன். வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். கிளம்புவோமா? ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்புறோம். கோயில் நல்லா சூப்பராக இருக்குது, வந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். ஆனால் வந்து என்னென்னா கோயில் நட திறக்கிறது சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு தான் திறப்பாங்களாம். அதை மட்டும் காலையிலேயே வந்து 12 மணிக்குள்ளே நாங்கள் வர்றதுலேயே 12 இல்லை 11:45 வந்துட்டோம். அதான் 11:45 வந்துட்டோம். ஆனால் சாத்திட்டாங்க. ஆனால் கோவில் படி 12 மணிக்கு தான் நட சாத்துறது. இவங்க முன்னாடியே சாத்திட்டாங்களா, இல்லை காலையிலேருந்து திறக்கலையா, இல்லை வேறு எங்கே தெரியல போயிட்டாங்களான்னு தெரியல. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி மலை மேலே உள்ள கோயிலுக்குலாம் வந்திருக்கீங்களா, வந்தது இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய். நல்லா சூப்பராக இருக்குது. மேலே ஒரு கோயில் இருக்குது. வந்தீங்கன்னா யாராவது இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா முன்னாடியே பார்த்துட்டு கோயில் அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு போயிடாதீங்க. பக்கத்துலேயே பின்னாடி சுற்றி கோயிலுக்கு பின்னாடி சுற்றி வந்தீங்கன்னா இங்கிட்டும் பார்த்துருக்கு. என்னம்மா கள்ளி செடி. சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.